இந்த வீடியோவில் முக்கியமான அரசியல் செய்தியை தான் பார்க்க போகிறோம். விஜய் ஒவ்வொரு தொகுதியிலும் 4 பேர் நியமனம். விஜய் எடுத்த முக்கிய முடிவு. தமிழக அரசியலில் நுழைந்துள்ள நடிகர் விஜய் தனது கட்சியின் முதல் மாநாட்டை விக்கிரவாண்டியில் நடத்தியுள்ளார். லட்சக்கணக்கானோர் பங்கேற்கும் இந்த மாநாட்டில் விஜய் தனது கட்சியின் கொள்கை திட்டங்களை அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசியலில் விஜய் தமிழகத்தில் திராவிட கட்சிகளுக்கு போட்டியாக அரசியல் களத்தில் இறங்கியுள்ளார். விஜய் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்தான் தனது இலக்கு என தெரிவித்துள்ளவர். தனது கட்சியின் பெயரை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் கொடியையும் அறிமுகம் செய்து வைத்தபடியே கட்சியின் பாடலையும் வெளியிட்டுள்ளார். விஜயின் அடுத்தடுத்த அதிரடியாக தமிழக அரசியல் கட்சிகள் ஷாக்கில் உள்ளது. முதல் அரசியல் மாநாடு. இந்த நிலையில் அரசியலில் நுழைந்துள்ள விஜய் இதுவரை நேரடியாக அரசியல் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. முதல் முறையாக தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் மாநாட்டை ஏற்பாட்டு செய்துள்ளார். அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு வருகிற 23ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பகுதியில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது நிலையில் அதற்கான பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக கட்சி நிர்வாகிகள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. த.வெ.க. மாநாடு. திருச்சி, மதுரை, சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் அப்பகுதியில் போதுமான வசதிகள் இல்லாத காரணத்தால் விக்கிரவாண்டியில் நடைபெற உள்ளது. மாநாடு மைதானத்தில் போலீஸ் ஆய்வு. கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக விழுப்புரம் ஏ.எஸ்.பி.யுடன் கட்சியின் பொதுச் செயலாளர் புஷு ஆனந்த் நிகழ்ச்சி பாதுகாப்பு வழக்கை கோரி மனு ஒன்று அளித்தார். இதனையடுத்து மாநாடு மேடை அமைக்கப்படவுள்ள இடத்தை காவல்துறையினர் நேரில் ஆய்வு செய்தனர். அப்போது 4 சக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கு 40 ஏக்கர் நிலப்பரப்பும், பைக் போன்ற வாகனங்கள் நிறுத்துவதற்கு 5 ஏக்கர் நிலப்பரப்பு, பொதுமக்களுக்கு எந்த இடர்பாடுகளும் இல்லாமல் பார்க்கிங் ஏரியா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. ஒரே இடத்தில் கூடும் லட்சக்கணக்கான மக்கள். மேலும் விஜயின் முதல் அரசியல் மாநாடு என்பதால் தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா போன்ற பல்வேறு மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கானோர் வர வாய்ப்பு இருப்பதால் எந்தவித பிரச்னைகளும் ஏற்படாமல் தடுக்கும் வகையில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளுக்கு மாநாட்டிற்காக 4 பொறுப்புகள் நியமனம் செய்யப்பட உள்ளது கூறப்படுகிறது. ஒரு தொகுதிக்கு 4 பேர் நியமனம். மேலும் தமிழக வெற்றி கழக மாநாட்டிற்கு வரக்கூடிய கட்சி நிர்வாகிகளும் மற்றும் பொதுமக்களை பாதுகாப்பான முறையில் அழைத்து வருவது மற்றும் மாநாடு முடிந்த பிறகு பாதுகாப்பான முறையில் அழைத்து செல்ல வேண்டும் என்ற பொறுப்பு அவர்களுடன் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகமே ஆவலோடு எதிர்பார்த்து கொள்ளும் த.வெ.க. மாநாட்டில் விஜய் தனது கட்சியின் கொள்கை திட்டங்களை அறிவிப்பார் என அவரது ரசிகர்கள் காத்து உள்ளனர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி முக்கியமான செய்திகளை மீண்டும் சேனலில் பார்க்க முடியும்.